நான் நிலையூர் பெரிய கம்மா ஃபர்ஸ்ட் பிட் பெரிய கம்மாவோட கம்மா தங்க தலைவர் பேசுகிறேன். இப்போ மழை பெஞ்சு தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தண்ணி வந்து 700 ஏக்கருக்குள்ள பரப்பளவு உள்ள அந்த கம்மாவில் இப்போ வந்துட்டு 300 ஏக்கர் அளவு தான் எங்களால் நெப்ப முடியுது. ஏன்னா நீர்பிடி பட்டா வந்து ஒரு 400 ஏக்கருக்கு கொடுத்துருக்காங்க. அது சும்மா பயிர்கள் இதை போட்டுக்க கொடுத்தது. ஆனால் அந்த நீர்பிடி பட்டா வாங்கிட்டு எல்லாருமே பில்டிங் கட்டிக்கிட்டாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. ஆக்கிரமிப்பு பண்ணால தண்ணி ஏற்ற முடியல. வீடு, கம்பெனி, கார் ஷோரூமு இப்படி நிறைய உள்ள கம்மாய்க்குள்ளே வந்துருச்சு. அந்த ஆக்கிரமிப்பு எடுத்தால் தான் 700 ஏக்கருக்கும் தண்ணி நிப்பாட்ட முடியும். அப்படி நிப்பாட்டினா தான் ஒரு 25 கிராமத்துக்கு நீர் ஆதாரம் அந்த கம்மா இருக்குது. அந்த நிப்பாட்டலைன்னா நீர்மட்டோட அளவு கீழே ரொம்ப கம்மியாக போயிடும். அடுத்து இந்த கால்வா வந்து கீழே ஒரு 4 கம்மாய்க்கு போகிற கால்வா. இந்த கம்மாவை முறைப்படி 13 கம்மாவுக்கு போகிற கால்வா. முறைப்படி வந்து குண்டார் டிவிஷன் அவங்க தான் வந்து இதை க்ளீன் பண்ணி கொண்டு போகணும். ஆனால் அவங்க யாரும் வரமாட்டேன்றாங்க. அந்த கீழே இருக்க அந்த 13 கம்மாவோட ஊராட்சி மன்ற தலைவர்கள் தான் அவங்க கை காசு போட்டு வந்து இந்த 4 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மீட்டிங்கில் கலெக்டர் ஆஃபீஸிலோ தாசில்தார் ஆஃபீஸில் நடக்கிறப்போ வந்து அவங்க வந்து என்ன சொல்லிடுறாங்க, நாங்கள் தான் செலவழிச்சோம், நாங்கள் தான் பண்ணோன்னு சொல்லி அவங்க வந்து அங்கே பேர் எடுத்துக்கிறாங்க. ஆனால் இங்கே வர்ற கஷ்டங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தா தான் அதிகாரிகளுக்கு தெரியும். இதை கொஞ்சம் பார்த்து பண்ண சொல்லுங்கள் சார். இந்த முன்ன கேட்டில் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. அது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு? இப்போ எந்த அளவுக்கு குறைஞ்சிச்சுன்னா, இந்த ஒரு மேலே போனோம்னா மேட்டு மேனுங்க இருக்குது. அவங்களாம் அந்த தண்ணியை வந்துட்டு இந்த தண்ணி பத்தாது. ரெண்டு போகம் வளையணும்னா அந்த கம்மா ஃபுல்லாகணும். இன்னும் இது வந்து டக்குன்னு வடிஞ்சிடும் பரப்பளவு கம்மியாக இருக்கிறதுனால. அப்போன்றப்போ 2 போகம் பண்ணுறவங்க 1 போகம் தான் பண்ணுறாங்க, 2வது போகம் பண்ண மாட்டேன்றாங்க. பள்ளக்காடு மட்டும்தான் பண்ணுறாங்க. ரயில்வே கேட்டுக்கு அங்கிட்டு யாரும் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா தண்ணி பத்தாது. கரெக்டாக விளைஞ்சு பறிய போகிற நேரத்தில் தண்ணி பத்தாமல் போயிடும். அப்போ வாடகைக்கு தண்ணி அடிக்கிற மாதிரி அவங்க போயிடுறாங்க. இதே கண்டிஷனில் இந்த கம்மா அப்படி போச்சுன்னா இப்போ சென்னையில் எப்படி வெள்ளம் போய் வேளச்சேரியில் வரைபடத்தில் தேடிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நிலையூர் கம்மாவே இருக்காது. அங்கிட்டு இருந்து இது வரைக்கும் பிளாட் போட்டு வீடாக வந்துடும். அப்புறம் ஊருக்குள்ள எஸ்ஆர்வி நகர், தேவி நகர், திருநகர் இதுக்குள்ளெல்லாம் தண்ணி அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதே மாதிரி இப்போ ஆக்கிரமிப்பு பண்ணால் தண்ணி அடிக்க தான் செய்யும். இதை முறைப்படி அதிகாரிய கரெக்டாக அளந்து பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இதாகிடும். அதான் சொல்கிறேன்ல, 700 ஏக்கர் இருந்தது இப்போ 300 ஏக்கருக்கு தான் இருக்குது. சுற்றி வீடு வந்துருச்சு. இதனால வருஷம் வந்து இந்த டிசம்பர் மாசத்துல சென்னை மாதிரியே இங்கேயும் வந்து அதிகமாக தண்ணி தேங்குது. இந்த விட மழை கம்மி. மேலே மழை பெஞ்ச தண்ணி வந்ததுனால தான் இவ்வளோ தண்ணி. இன்னும் மழை பெஞ்சிருந்துச்சுன்னா இது இன்னும் பாதிப்பு நிறைய வரும். இங்கே யாரும் நட முடியாது. அங்கே தண்ணி ஏறும். குடியிருப்பில் ஏறினோடனே அவங்க அதிகாரிக்கு ஃபோன் அடித்து ஒவ்வொரு சங்கம் வச்சுருக்காங்க. முல்லை நகர்லேருந்து எஸ்ஆர்வி நகர் இருக்கு. அவங்க உடனே அதிகாரிக்கு ஃபோன் அடித்து தண்ணியை நிப்பாட்டுங்க, தண்ணியை மாற்றி விடுங்கன்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி இது உள்ள தண்ணி அடிக்கிறதுனால அவங்க நிப்பாட்டிடுறாங்க. அப்போ இங்கே விவசாயிக்கு நாங்கள் தண்ணி இல்லாமல் நாங்கள் மாட்டிக்கிறோம்.